ஹலோ நண்பா! இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, Vivo Y30ன்ற மொபைல்ல ஆண்டனா பேட் டேமேஜ் ஆனத எப்படி நம்ம ரிப்பேர் பண்றது? அதத்தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலா இந்த மொபைல்ல கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா, ஆண்டனா கேபிள நம்ம ரிமூவ் பண்ணும்போது, எனக்கு அந்த பேடோட எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா டேமேஜ் ஆயிருச்சு. ஸோ டேமேஜ் ஆன இடத்துல நான் ரெடிமேட் பேட வச்சு ஜெனரேட் பண்ண போறேன் மாஸ்கிங் பண்ணி. டெக்னீஷியன் நெறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஆண்டனா கேபிள் வந்து காமன். இது நெறைய பேர் வந்து டேமேஜ் பண்ணத்தான் செய்றோம். ஸோ அப்படி டேமேஜ் ஆயிட்டா திருப்பி ஃபிக்ஸ் பண்ணிட்டு, அந்த இருக்கக்கூடிய பேட் தெரிஞ்சுச்சுன்னா, அதுலேருந்து என்ன ஜம்பர் வயர பயன்படுத்தி என்ன பண்றாங்கன்னா, ஜம்பரிங் பண்றாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டெம்பரவரி சொல்யூஷன் தான். மேபி ஃபியூச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்கனெக்ட் ஆகலாம். இல்ல சிக்னல் வீக்கா இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது, நம்ம பெர்மனன்ட்டா அந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட பேட் இருந்த இடம் தெரிஞ்சுச்சு, அதுக்குரிய லைன் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணலாம், ஷார்ப் நைப்ப வச்சு சொரண்டிட்டு, நம்ம அதே இடத்துல ஒரு ரெடிமேட் பேட வச்சு நம்ம என்ன பண்ணலாம், மாஸ்கிங் பண்ணி சால்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து பெர்மனன்ட் சொல்யூஷனா இருக்கும். ஸோ அதத்தான் நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு நல்லா ஜூமிங்கில் தெரியும்னு நினைக்கிறேன். நான் ஒரு குருஷியல் நைஃப் வச்சு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த ஆண்டனா பேடுக்கு வரக்கூடிய லைனை வந்து என்ன பண்ணேன், அந்த ட்ராக்கை லைட்டாக நான் வந்து ஸ்க்ராட்ச் பண்ணி அதில் வரக்கூடிய ட்ராக்கை வந்து நான் வெளில கொண்டு வரேன். ட்ராக் எடுத்த இடத்துல நமக்கு கொஞ்சோண்டு பார்த்தீங்க அப்படின்னா, பிபிடி பிளேஸ் அப்ளை பண்ணி அந்த இடத்துல லெட்டை ஜென்ரேட் பண்ணிடலாம். ஸோ ஜென்ரேட் பண்ண பிறகு தான் நம்ம அந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரெடிமேட் பேடை வச்சு அந்த இடத்துல மாஸ்கிங் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட ரெடிமேட் பேட் எது மேட்ச் ஆகுதோ, அந்த பேடை எடுத்து வச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, மாஸ்கிங் பண்ண போறோம். ஸோ எனக்கு இது மேட்ச் ஆகுது. நான் அதே இதில என்ன பண்ணிடுறேன், கட் பண்ணி அந்த சைஸுக்கு ஏத்தாப்புலயே நான் இங்கேருந்து எடுத்துடுறேன். ஸோ இதான் அந்த ரெடிமேட் பேடு. ஸோ கரெக்டான பொசிஷனில் வச்சு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஜென்ரேட் பண்ண அந்த லெட்டில் சால்டர் பண்ணிடலாம். ஸோ சால்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மாஸ்கிங் கிங்க் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, மாஸ்கிங் பண்ண போறோம். யூவி லைட் வச்சு க்யூரிங் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பேடை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கரெக்டான பொசிஷனில் வச்சாச்சு. இப்போ மாஸ்கிங் இங்க் வச்சு அந்த இடத்துல அப்ளை பண்ணிடலாம். சும்மா லைட்டாக வச்சா போதும் மாஸ்கிங் இங்க்க. ஸோ மாஸ்கிங் இங்க் நம்ம வச்சாச்சு. ஸோ இப்போ யூவி க்யூரிங் கிளாம்பை வச்சு என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, அதை மாஸ்கிங் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட யூவி க்யூரிங் லைட் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம், மாஸ்கிங் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ மொபைல் அந்த ஜென்ரேட் பண்ண இடத்துல என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த லைட்டை வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த மாஸ்கிங் லைட்டை எடுத்துட்டேன். எடுத்த பிறகு எனக்கு இந்த மாதிரி காஞ்சிருக்கு. ஸோ இது என்ன பண்ண போறேன்னா, நைஃபை வச்சு லைட்டாக அந்த இடத்துல சுரண்டி எடுக்கும்போது, எனக்கு அந்த பேடை மட்டும் தான் சுரண்டணும். நான் என்ன மறுபடியும் அந்த ட்ராக் அளவுக்கு சுரண்டி போயிடக்கூடாது. சரிங்களா? ஸோ இப்போ அந்த இடத்துல எனக்கு க்ளீன் பண்ணிவிட்டு, ஸோ அந்த இடத்துல பிபிடி பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு, நம்மளோட ஆண்டனா கேபிள் ஆண்டனா கனெக்டரை வந்து நான் என்ன பண்ண போறேன், திருப்பி வச்சுட்டு அப்படியே நான் ப்ளோயர் மூலமாக நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ ஆக்சுவலாக என்னோட ஆண்டனா கேபிள் கனெக்டர் இதுதான் டேமேஜ் ஆனது. அதாவது கனெக்டர் நல்லா தான் இருந்துச்சு. நம்மளுக்கு பேடு தான் டேமேஜ் ஆயிருந்துச்சு. ஸோ அதை கரெக்டான பொசிஷனில் வச்சுட்டு மறுபடியும் என்ன பண்ணேன்னா, நான் வந்து ப்ளோயர் வச்சு ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். நான் வந்து பிபிடி பேஸ் ஆல்ரெடி வந்து கீழே வந்து நான் வச்சிருக்கேன் லைட்டாக. சரிங்களா? ஸோ ப்ராப்பர் பொசிஷனில் வச்சுட்டு நான் ப்ளோயர் வச்சு என்ன பண்ண போகிறேன், ஹீட் பண்ண போகிறேன். ஸோ டெம்பரேச்சர் ஒரு 350 டிகிரி, ஏர் வந்து ஒரு 20ல் வச்சுருக்கேன். ஸோ ஹீட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். வந்து ஃபிக்ஸ் ஆயிருச்சு. சரிங்களா? ஸோ இதுதான் ஒரு ஆண்டனா பேட் டேமேஜ் ஆயிருச்சு அப்படின்னா, நம்ம மாஸ்கிங் பண்ணி நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணக்கூடிய மெத்தட் இது. ஸோ இப்போ நார்மலாக ஐசி ரீபால் பண்ணும்போது நம்மளுக்கு பேட் டேமேஜ் ஆகிட்டாலோ, இல்லை சார்ஜர் கனெக்டட் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து பேட் டேமேஜ் ஆகிட்டாலும், இதே மெத்தடில் நீங்கள் ரெடிமேட் பேடை வச்சு என்ன பண்ணிக்கலாம், ஜென்ரேட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.